மேலாளர் ராஜ் அவர்களே, மாணவர் அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற ரியாஸ் அவர்களே, மாணவ செல்வங்களே, விவசாய கல்லூரி மக்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்புகள் தான். இன்னைக்கு காலையில தான் எனக்கு தெரியும் விவசாயிகளும் மாணவரோட இணைஞ்சு உட்கார்றாங்க. நேற்று இரவு வரையிலும் ஒசூர்ல அந்த புத்தக விழாவில் பங்கெடுத்துட்டு அங்கேருந்து புறப்படுறவரும் மாணவர்கள் மட்டும் தான் சதிக்க போறோம்னு நினைச்சாங்க. அந்த காலையில கேட்ட விஷயம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சது. ஏன்னா மாணவர்கள் வந்து விவசாயிகளோட ஊடுருவ போறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினுடைய முதல் படியா இருக்க போகுது. ஆகையினால நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ராஜா அவர்கள் சொல்லும் போதுதான் தெரிஞ்சது இது மகாவீரோடைய பிறந்த நாளாகவும் இருக்குது அப்படின்னு. பல வகையிலேயே இது ஒரு முக்கியமான ஒரு விழாவா நிகழ்வா இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இதை தொழில்னு ஒரு அமைப்பை வேற நிறுவியிருக்கிறாங்க. அதுல நம்ம சகோதரி லதா அவர்கள் உந்து விசையா இருக்கிறது இருக்குது. அது மிக முக்கியம். மாணவர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் இருக்கிற பொறுத்தம் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய பொறியியல் கல்லூரி வளாகம். அது ரொம்ப முக்கியம். எல்லாம் சேர்ந்துதான் அந்த மாற்றங்களை வந்து உருவாக்க போகுது. நான் போற இடத்துலாம் பார்த்துட்டேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன். நான் இப்போ நம்முடைய இயக்கம் வந்து டேக் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கு. இதுவரை நம்ம ஏரோப்ளேன் வந்து ரன்வேலயே ஓடி இருந்துச்சு. இப்பதான் மேல் நோக்கி பாயக்கூடிய ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கு. வானகத்தோடைய வேலைகள் வந்து முக்கியமான வேலைகள் பயிற்சி அளிக்கிறது. விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கிறது. அதுக்கு நபார்டு வங்கி தான் உதவி பண்ணுது. இங்கேயும் நபார்டு வங்கி உதவிக்கு வந்துருக்குது. இந்த புதுக்கோட்டையில் ஒரு நபார்டு வங்கி நண்பர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, பாரம்பரிய உணவு திருவிழாவெல்லாம் நடத்துறாரு. அரசு சாரா நிறுவனங்களோடு சேர்ந்துக்கிட்டு உணவு திருவிழாலாம் நடத்துறாரு. சாப்பிட்டு போறவங்க அவகாட்டு வந்த நாங்கள் தடையிட்டு போறாங்க. நம்முடைய வரவில சோறு, சாமியில தோசை, அந்த திரையில லட்டு, பாயசம் எல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டோம். அன்னைக்கு சாப்பிட்டோமே அப்படின்ட்டு வெறும் சோறையே தின்னு இருக்கவங்க இதெல்லாம் தின்னு பார்க்கும்போது ஓ இப்படியெல்லாம் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு தெரியும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி நாகர்கோயில்ல ஒரு பெரிய விடுதியை திறந்து வச்சுட்டு வந்தோம். அந்த நம்ம நஞ்சு சாராத உணவுகளை வந்து எப்படி வந்து உணவா பரிமாறுறது. ஹோட்டல் ஒரு நண்பர் அவரு கௌதம்ங்கிறவர் எதை செஞ்சாலும் பெருசு பெருசா செய்வார். அவர் என்ன பண்ணாரு, இந்த கருப்பா இருக்கிற அரிசியை மட்டும் எனக்கு இயற்கையில உற்பத்தி பண்ணி கொடுங்க, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவேன். அதை டயா ரைஸ்னு பேர் வச்சிருக்கிறாரு. டயபிட்டிஸ்க்கு அது மறந்தாரு. இந்த கருப்பரிசி வந்து டயபிட்டிஸே மறந்தாரு. இன்னைக்கு உலகம் முழுதும் சொல்றாங்க இந்த நீரிழிவு நோக்கி இந்தியா கேபிட்டலா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஏன் பேசுறான்னா இன்சுலின் விற்கிறவே பேசுறான். நமக்கு எங்க கணக்கெடுத்தோம், நம்ம கணக்கெடுக்கிறதுக்கெல்லாம் வழி கிடையாது. ஆனா இன்சுலினே இல்லாம ஒழிச்சு கட்டுற அளவுக்கு அங்க பார்த்தோம். அது மாதிரி சென்னையில ஒரு தோட்டத்தில் பார்த்தேன். அந்த இன்சுலின் பிளான்டே இருக்குது. தினம் ஒரு இலை சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அந்த நீரிழிவு சக்கரை குறைஞ்சிட்டே வருது. திருச்சியில ஒரு நண்பர் வீட்டுல பின்பக்கத்தில் கொண்டு நட்டேன் அந்த செடியை. அவரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இது மாதிரி எனக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லும்போது இதை இலையை கொண்டு போச்சு தின்னு பாருங்க அப்படின்னா அது பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் இலை கேட்டாங்க. 2 நாள் 3 நாள் இலை விட்டாரு. அடுத்த நாள் என்பது அது கிளையை பிச்சுட்டு வந்து உங்க வீட்டுலையும் நட்டுக்கிறோம். கந்தரம் பசு இருக்காங்க. எதுக்காக இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, பார்த்தா பிரச்சனை வந்து பெருசா பூதாகாரமா இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா தீர்வுகள் ரொம்ப எளிமையா இருக்குது. அதுதான் இயற்கை. நம்ம பிரச்சனையில அப்படியே முழுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். அந்த இப்ப விலகி வந்த பிறகு எப்படி இயற்கை திரும்புறது, அந்த இடத்துல நிறைய பேர் யோசனையா இருக்கீங்க. அதனாலதான் இப்போ உங்களுக்காக யோசிக்கிறதுக்காக நிறைய இளைஞர்கள் வந்துட்டாங்க. இப்ப கூட நம்ம நிறைய சுமதி முழக்கம் எல்லாம் செஞ்சாங்க. நான் வந்து உட்கார்ந்து யோசிச்சேன், இந்த விவசாயில ஒரு பெண்ணை கூட காணவே இருக்காங்களா?
அதனால அடுத்த தடவை செய்யும்போது அதனால என்ன செய்யணும், அடுத்த தடவை இது மாதிரி ஏற்பாடு செய்யும் போது ஒவ்வொருத்தரையும் கணவன் மனைவியா வரணும்னு ஏற்பாடு பண்ணிடணும். இப்ப ராஜி சொல்லும் போது சொன்னாரு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போறவங்க போய் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. அங்கதான் பிரச்சனை வந்துருது. வீட்டுல இருக்கிறவங்க தான் சக்தி. ஊர்ல எல்லாத்தையும் மாதிரி செஞ்சுட்டு போறத விட்டு யாரையா அப்படி தாறுமாறா எதையாவது செஞ்சு தொலைக்கிறா அப்படிதான் முடிஞ்சு. எங்க வீட்லயே என் மனைவி என்ன பண்ணி இருந்தா அப்படின்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த சர்க்கார் என்ன பண்ணி இருக்கா அதுக்கு நேரம் எதிராகவே பேசிக்கிறீங்களே. இப்பவும் என் மனைவிக்கு முன்னாடி என் மக சொல்றான், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களோ அதை இப்ப எல்லாரும் பேசுறாங்க. இந்த பல்பச விற்கிறவன் கூட என்னதுல இயற்கை இருக்குன்னு பேசலாம், சோப்பு விற்கிறவன் என்னதுல இயற்கை இருக்குன்னு பேசலாம். எல்லாரும் இயற்கையை பத்தி பேசுற ஒரு நேரம் வந்துடுது. இப்ப என் மனைவிக்கு மூஞ்சில ஒரு சிரிப்பை பாக்குறோம். ஆமா, எல்லா காலேஜையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்ப காலேஜில் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னு இவரு ஏதோ கொஞ்சம் அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டாங்க, நான் பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு முன்னாடியே, பள்ளிக்கூடம் படிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய மற்ற புத்தகங்கள் படிச்சுட்டேன். அதான் சீக்கிரம். இன்னமும் நிறைய இளைஞர்களுக்கு சொல்லுவேன், பள்ளிக்கூடத்துல படிக்கிற பாட புத்தகத்தோட நிறுத்திக்காதீங்க, கொஞ்சம் புத்தகத்துக்கு வெளியில வந்து படிங்க, பாடத்துக்கு வெளியில வந்து படிங்க. அது 2 விஷயத்த முடிவு பண்ணுது. என்ன படி சொன்னா, நீ மனுஷனா வாழணும்னு சொல்லி கொடுக்குது. முதல் விஷயம், நீ மனுஷனா வாழணும்னு சொல்லி கொடுக்குது. 2வது விஷயம், அந்த மனுஷனா வாழ்றதுக்கு தேவையான அறிவை நமக்கு பாதிப்பு. கல்லூரி படிப்பு என்ன பண்ணுதுன்னா, தொழில் ரீதியா உங்களை ஒரு நிபுணர் ஆகுது. அந்த தொழிலை சிறப்பா செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனா மனிதனா வாழ்றதுங்கிறத வந்து பாடத்துக்கு அப்பா இருக்கப்பட்ட புத்தகங்கள் தான் கற்றுக் கொடுக்குது. ஆகையினால இப்ப நம்ம நண்பர்கள், இந்த இளைஞர்கள் ஒரு செட்டு சேர்ந்துட்ட போது ஏன் எனக்கு உற்சாகப்படுதுன்னா, நான் இப்ப சொல்லி முடிக்கிற விஷயத்த மறுபடியும் தொடர்ந்து அவர்கள் விவசாயத்தை கொண்டு போக போறாங்க. அங்க பெண்களையும் சந்திக்க போறாங்க, ஆண்களையும் சந்திக்க போறாங்க. அங்கங்க சில மாதிரிகளை உருவாக்க போறாங்க. அந்த மாதிரிகளை கண்ணால பார்க்கற நேரத்துல எல்லாரும் மாறும், நிறைய பேர் மாறும். இப்போ குறிப்பா ராஜு சொன்னாரு, ஒரு ஊர்ல நிறைய பசுமாடுகளாவே வாங்கி கொடுத்து இருக்கிறோம். அந்த பசுமாடுகளை வெயில கட்டப்படாதுன்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு தீவனமெல்லாம் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறோம். பாலை அவங்களே வித்துக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ தீவனம் உற்பத்தி பண்றது, பால் கறக்கிறது, விற்கிறது எல்லாம் செயல்களை செய்யறது ஒண்ணுமே கிடையாது. அவளே அப்படியே இயற்கையாவே பண்ணிட்டு போயிடலாம். அந்த இயற்கை விவசாயத்தை வந்து பால் மாடு வளர்ப்புல கொண்டு வர்றது ரொம்ப சுலபம். ஏன்னா நீங்க பச்சையா எதை காமிச்சீங்கனாலும் மேயுது, காஞ்சதா எதை காமிச்சீங்கனாலும் மேயுது. மாடுங்கிறது விவசாயத்துல இருந்து பிரிச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. பல பேருக்கு நிலம் இல்லை, அவங்க மாடு மட்டுமே வச்சு இருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாரு. இது உண்மைதான். இந்தியாவில் நமக்கு தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட மக்கள் தொகையில பாதிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு விவசாயத்துக்கு நிலம் கிடையாது. அப்ப இவங்க கோழியோ மாடோ ஆடோ இவைகளுக்கு தான் நம்பிக்கை வேண்டும், இவைகளுக்கு தான் மேய்ச்சல் நிலம் வேண்டும். ஊர்ல முன்னாடி எல்லாம் பொதுவுல மேய்ச்சல் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் அது கூட மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க கிரேசிங்ல. இப்ப அதெல்லாமே என்னோட